கணபதி துணையுடன் சகல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களுடன் அனைவரின் புதுமனை புகுவிழா சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பு: தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது. கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம். கவனத்திற்கு: ஏப்ரல் 13/4/2025 முதல் பிப்ரவரி 9/2/2026 வரை கிழக்கு திசையில் வெள்ளி உதயத்தில் இருப்பதால் மேற்கு தலைவாசல் உள்ள புது வீட்டிற்கு, புது கடைக்கு, புது அலுவலகத்திற்கு கணபதி ஹோமம், கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. கணபதி ஹோமம் என்பது வாஸ்து பூஜை, பசு பூஜை செய்யாமல் ஹோமம் வளர்த்து செய்வது. கிரகப்பிரவேசம் என்பது வாஸ்து பூஜை, பசு பூஜை செய்து ஹோமம் வளர்த்து செய்வது. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமணப் பொருத்தம், ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம், திருமண பத்திரிகை எழுதுவது, பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவக்கிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும். நேரில் அல்லது ஃபோன் மூலம். நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் இடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை. 10 வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது. ஆனால் 10 வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 16/4/2025 புதன்கிழமை, தேய்பிறை திருத்தியை திதி, அனுஷம் நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை, சுக்கிரஹோரை, மீனலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம், மூலம், உத்திரம், உத்திராடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம். ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல. ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்ப்பது சிறந்த ஜோதிடர் அல்ல. ஜாதக கட்டம் பலன் கூறாமல் ராசி பலன் மட்டும் கூறுவதும்
சிறந்த ஜோதிடர் அல்ல. ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசி பலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 18/4/2025 வெள்ளிக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, மூலம் நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுக்கிர புதஹோரை ரிஷபலக்னத்தில் அதிகாலை 5:30 மணி முதல் மூலம் நட்சத்திரம் ஆரம்பம் ஆவதால் கிரகப்பிரவேசம் காலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் செய்வது உத்தமமாகும். காலை 7:30 மணி முதல் ரிஷபலக்னம் ஆரம்பம் ஆவதால் 7:30 மணிக்கு மேல் 8 மணிக்குள் பால் காய்ச்சுவது உத்தமமாகும். அன்றைய நேரப்படி கிரகநிலைகள்: லக்னத்தில் குரு அதிசுபம், 11இல் சுக்கிரன் அதிசுபம், 11இல் சனி அதிசுபம், 11இல் ராகு அதிசுபம், 11இல் புதன் சுபம், 5இல் கேது சுபம், 12இல் சூரியன் சுபம், 3இல் செவ்வாய் மத்தியமம், 8இல் சந்திரன் மத்தியமம் ஆக ஸ்தானபலம் பெறுகிறது. இந்த தேதியில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள்: பூரம், பூராடம், உத்திரம், உத்திராடம், சித்திரை, அவிட்டம், விசாகம், புரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம், சுபம், சுபமங்கலம். பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம். சரியான பலன் ஜாதக கட்டம் தரும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும். வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும். வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும். புதுவீடு என்றால் பூமி பூஜை, வாஸ்து பூஜை, பசு பூஜை, கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23/4/2025 புதன்கிழமை, தேய்பிறை தசமி திதி, அவிட்டம் நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை, சுக்கிரஹோரை மீனலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள்: பரணி, பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சுவாதி, சதயம், விசாகம், பூரட்டாதி, கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம், சுபம், சுபமங்கலம். பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம். ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது. தசாபுக்தி பலனை விட கோட்டார கிரக பலன் பலம் வாய்ந்தது. நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 30/4/2025 புதன்கிழமை, வளர்பிறை திருத்தியை திதி, ரோகிணி நட்சத்திரம், நேத்திரம் 0, ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில்
அதிகாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரஹோரை மேஷ லக்னத்தில். காலை 6:50 மணிக்கு ரிஷப லக்னம் ஆரம்பம் ஆவதால் 6:50 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் பால் காய்ச்சுவது மிகவும் உத்தமமாக உள்ளது. ரிஷப லக்னம் நேரப்படி கிரகநிலைகள்: லக்னத்தில் குரு அதிசுபம், லக்னத்தில் சந்திரன் அதிசுபம், 11இல் சுக்கிரன் அதிக சுபம், 11இல் சனி அதிக சுபம், 11இல் ராகு அதிக சுபம், 11இல் புதன் சுபம், 5இல் கேது சுபம், 12இல் சூரியன் சுபம், 3இல் செவ்வாய் மத்தியமம் பலனாக ஸ்தானபலம் பெறுகிறது. இந்த தேதியில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள்: அஸ்வினி, மகம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், அவிட்டம், திருவாதிரை, சதயம், பூசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம். 12 ராசி 12 லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். அதேபோல் 4 திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். உனக்கு யோகத்தை தரும் தலைவாசல் திசையை உன் ஜாதக கட்டத்தில் அறிய வேண்டும். தோஷத்தை கழித்து யோகத்தை அடைவதே ஜோதிடம். அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி, மே மாதம் 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சப்தமி திதி, பூசம் நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரஹோரை மேஷ லக்னத்தில். காலை 6:30 மணிக்கு ரிஷப லக்னம் ஆரம்பம் ஆவதால் 6:30 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் பால் காய்ச்சுவது மிகவும் உத்தமமாகும். ரிஷப லக்னம் நேரப்படி கிரகநிலைகள்: லக்னத்தில் குரு அதிக சுபம், 3இல் சந்திரன் அதிக சுபம், 11இல் சுக்கிரன் அதிக சுபம், 11இல் சனி அதிக சுபம், 11இல் ராகு அதிக சுபம், 11இல் புதன் சுபம், 5இல் கேது சுபம், 12இல் சூரியன் சுபம், 3இல் செவ்வாய் மத்தியமம் பலன்களாக ஸ்தானபலம் பெறுகிறது. அன்று இரவு அஷ்டமி திதி உள்ளதால் நித்திரை கூடாது. அன்று மதியம் 3:30 மணிக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இந்த தேதியில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள்: அஸ்வினி, மகம், கிருத்திகை, உத்திரம், மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம். ஜாதகப்படி புதுவீட்டிற்கு யோகமான திசையில் தலைவாசல் அமைத்து நன்மை பெறுங்கள். ஜாதகப்படி யோகமான கிரக தெய்வத்தையும் வழிபட்டு நன்மை பெறுங்கள். ஜாதகப்படி யோகமான எண் மற்றும் நிறம் அறிந்து நன்மை பெறுங்கள். ஜாதகப்படி ஒரு சுப விசேஷத்திற்கு யோகமான காலம் அறிந்து நன்மை பெறுங்கள். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி, மே மாதம் 9/5/2025 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை துவாதசி திதி, அஸ்தம் நட்சத்திரம்,
நேத்திரம் 2 ஜீவன் 1 சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை மேஷ லக்னத்தில் காலை 6:15 மணிக்கு ரிஷபலக்னம் ஆரம்பமாவதால் 6:15 மணிக்கு மேல் 7 மணிக்குள் பால் காய்ச்சுவது மிகவும் உத்தமமாகும். ரிஷபலக்னம் நேரப்படி கிரகநிலைகள்: லக்னத்தில் குரு அதிக சுபம், 11இல் சுக்கிரன் அதிக சுபம், 11இல் சனி அதிக சுபம், 11இல் ராகு அதிக சுபம், 5இல் கேது சுபம், 12இல் சூரியன் சுபம், 12இல் புதன் சுபம், 5இல் சந்திரன் சுபம், 3இல் செவ்வாய் மத்தியமம் ஆக ஸ்தானபலம் பெற்றுள்ளது. இந்த தேதியில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள்: மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, திருவாதிரை, சுவாதி, பூசம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம், மூலம் மாமனாருக்கு தோஷம், விசாகம் இளைய மைத்தனருக்கு தோஷம், கேட்டை மூத்த மைத்தனருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும். தவிர ஆண் நட்சத்திரம் என்றால் மேற்கூறிய உறவுமுறையினருக்கு தோஷம் தராது. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதம் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி, சுவாதி நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் 1 சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை மேஷ லக்னத்தில் காலை 6 மணிக்கு ரிஷபலக்னம் ஆரம்பம் ஆவதால் காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் பால் காய்ச்சுவது மிகவும் உத்தமமாகும். ரிஷபலக்னம் நேரப்படி கிரகநிலைகள்: லக்னத்தில் குரு அதிக சுபம், 11இல் சுக்கிரன் அதிக சுபம், 11இல் சனி அதிக சுபம், 11இல் ராகு அதிக சுபம், 12இல் சூரியன் சுபம், 5இல் கேது சுபம், 3இல் செவ்வாய் மத்தியமம், 6இல் சந்திரன் மத்தியமம், 12இல் புதன் மத்தியமம் ஸ்தானபலம் பெற்றுள்ளது. அன்று மதியம் 1:15 மணிக்கு கத்திரி ஆரம்பம் ஆகிறது. இந்த தேதியில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள்: மகம், மூலம், உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூசம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். ஜாதக கட்டத்தில் சூரியன் பலம் பெற்றால் கௌரவம் அந்தஸ்து தரும். சந்திரன் பலம் பெற்றால் நிம்மதி சந்தோஷம் தரும். செவ்வாய் பலம் பெற்றால் தன்னம்பிக்கை வேகம் தரும். புதன் பலம் பெற்றால் திறமை புலமை தரும். குரு பலம் பெற்றால் நியாயம் தர்மம் தரும். சுக்கிரன் பலம் பெற்றால் ஆடம்பரம் சுகம் தரும். சனி பலம் பெற்றால் உடல் பலம் தீர்க்க ஆயுள் தரும். ராகு பலம் பெற்றால் இரட்டிப்பு உயர்வு தரும். கேது பலம் பெற்றால் ஞானம் செல்வம் தரும். வாடகை வீட்டிற்கு இடமாற்றம் செய்பவர்கள் மற்றும் புதிதாக வீடு வாங்குபவர்கள் மற்றும் மறுவிற்பனை வீட்டை வாங்குபவர்கள் அந்த வீட்டை வாஸ்து ஆய்வு செய்வது மிகவும் நல்லது. இல்லையெனில் பிறகு வருத்தப்பட்டு பலனில்லை. புதிதாக வீடு கட்டுவதற்கு குரு பலனும் ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி பலனும் யோக பலனும் இருக்க வேண்டும்.
அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க நல்ல வாஸ்து அமைப்பு இருக்க வேண்டும். நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீட்டில் தெய்வம் தங்கி நம்மை காக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.